ஹாய் ஆல் ஸ்வீட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி டிசம்பர் 17 என் பையனோட 10th பர்த்டே. அவனுக்கு ஸ்கூலுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணேன் வாங்க ஒன்றுன்னா பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இவங்களாம் தான் எங்கள் வீட்டுக்கு வந்த குட்டி குட்டி கெஸ்ட். இவங்களெல்லாம் இனிமேல் தான் ரீபார்ட் பண்ணணும். ஆனால் இவங்க எந்தளவு ஹெல்த்தியாக வளருவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு பிளான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும், ஆனால் அது ஹெல்த்தியாக வருமா அப்படின்னு கேட்டால் அது டவுட் தான். உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முந்தின நாள் நைட்டே எனக்கு ப்ரௌனி ஸ்கூலுக்கு வேணும்னு சொன்னதுனால என் பொண்ணு ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிட்டா. நைட்டே ப்ரௌனி செஞ்சதுனால காலையில் கொஞ்சம் பேக் பண்ணக்கு ஈஸியாக இருந்துச்சு. ப்ரௌனியோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. காலையிலேக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தான் இன்றைக்கி. ஸோ அதுக்கு நைட்டு செஞ்ச சிக்கன் கிரேவி இருந்துச்சு, அதனால் அது மேலே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அண்டு அது காஞ்சிடாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அது மேலே கொஞ்சம் குருமா மட்டும் ஊற்றிக்கிறேன். வீட்டில் அவங்க சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் டீ மட்டும் குடிச்சிட்டு போவாங்க. ஸ்கூலில் போய் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை அவங்க சாப்பிட போகிறாங்க. லஞ்சுக்கு கீ ரைஸும் சிக்கன் குருமாவும் தான். அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கனில் கோலா உருண்டை பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. கீ ரைஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு டம்ளர் போட்டு செஞ்சுருந்தேன், நமக்கு லேட்டாக சமைச்சா சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு. சிக்கன் குருமா காலையில் எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சாச்சு. நைட்டு சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி ப்ரீப்ரெப்லாம் பண்ணி வச்சுமே காலையில் அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கே தெரியும் காலை நேரம் எவ்வளோ ஒரு பிஸியான நேரம்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் என் பையன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, இவ்வளோ சின்ன வயசில் அவனுக்கு இவ்வளோ பக்குவம் மெச்சூரிட்டி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டான். அவன் சொன்ன அந்த வார்த்தை என்னென்னா, நம்ம எல்லா வருஷமும் தானே கேக் வெட்டுறோம், இந்த வருஷம் நமக்கு கேக்லாம் வேணாம், அந்த காசை வச்சு நம்ம 10 பேருக்கு மதரசாவில் சதக்கா மாதிரி சாப்பாடே வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த மனசை பாராட்டி எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். கண்டிப்பாக மனசு இருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் டேலண்ட் மூலமாக ஸ்டோரி டெல்லிங் மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு சேனலை தான் ஸ்வீட்டி பெரிங்கிற பேரில் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே டெய்லி வ்ளாக்ஸாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கனால ஷர்மிஸ் டேஸ் டைரின்னு என்னோடய சேனல் பேரை மாற்றிட்டேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.